இந்த வாரத்தினுடைய முதல் கேள்வியாக நெல்லையில இருந்து முன்னா அப்படிங்கிற சகோதரர் கேட்குறாங்க, கார் பைக் போன்ற வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய தொழில் செய்யலாமா? அதில் உருவப்படம் ஒட்டுவது, பிற மத கடவுள்களை புகழ்ந்து வசனம் எழுதுவது போன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டுவது கூடுமா? சரியான விளக்கம் தரவும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கு வாகனங்கள்ல பொதுவாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வாடிக்கைகள் வழக்கங்கள் பொதுவாக மக்களிடத்துல இருக்கிறத பார்க்கிறோம். முஸ்லிம்கள் கூட புதிதாக வாகனத்தை வாங்கிவிட்டால் அதிலே தங்களுடைய பெயர்களை, அல்லாஹுடைய பெயர்களை, பிஸ்மில்லா, சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா போன்ற துஆக்களை அதிலே ஒட்டக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்றாங்களோ இல்லையோ, புதுசா வண்டி வாங்கிட்டா என்ன செய்வாங்க, அதுல இது போன்ற துஆக்களை ஒட்டுறாங்க. இப்ப என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், வாகனத்துல உருவப்படங்கள் ஒட்ட சொல்லி கஸ்டமர்கள் கேட்கிறாங்க, வாகனங்கள்ல பிற மத கடவுள்களை புகழ்ந்து உள்ள வசனங்களை எழுத சொல்லி கேட்கிறாங்க, இது மார்க்கத்துல கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக உருவப்படம் தொடர்பாக 2 அம்சங்கள் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. என்னென்ன அம்சங்கள்? உருவப்படத்திற்கு மதிப்பளித்து அதை புனிதமாக கருதி அதை என்ன செஞ்சிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது. வீட்டிலையோ அல்லது எங்கேயோ மதிப்பளிக்கக்கூடிய வண்ணமாக உருவப்படத்தை வைத்திருக்க கூடாது. இரண்டாவது என்னவென்றால், உருவப்படங்களை, கண்ணு, மூக்கு, வாய் இது போன்ற உருவப்படங்களை என்ன செய்யக்கூடாது, வரையக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதை நீங்க பாத்தீங்கன்னா புகாரியில 3224வது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கலாம். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாவுக்காக ஒரு தலையெண்ணெயை தயார் செய்யறாங்க. அந்த தலையணையில உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜஅல யதகய்யரு வஜ்ஹுஹு, அதை பார்த்து ரசூலுல்லாவுடைய முகம் மாறுது. ரசூலுல்லாஹ் பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. ஃபகுல்து, அப்ப ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், மாலனா யா ரசூலல்லாஹ் கால மாபாலு ஹாதிஹில் விசாதா, இந்த தலையணையை பார்த்த உடனே உங்க முகம்லாம் மாறிடுச்சே, இதனுடைய நிலை என்ன, நீங்க ஏன் கோபப்படுறீங்கன்னு கேட்கும் பொழுது, அமா அலிம்தி, ஐஷாவே நீங்கள் அறியவில்லையா, அன்னல் மலாயிக்கத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன், எந்த வீடுகளில் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ, உருவப்படங்கள் இருக்கிறதோ, அந்த வீடுகளில் வானவர்களினுடைய வருகை இருக்காது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அன்னமன் சனா சூரத்த, யார் உருவப்படத்தை செய்கிறாரோ, உருவத்தை வரைகிறாரோ, யு அத்தபு யௌமல் கியாமத்தி யகூலு அஹ்யூ மா ஹலக்தும், மறுமை நாள்ல இதற்கு உயிர் கொடு என்று சொல்லி அவர் வேதனை செய்யப்படுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உருவம் தொடர்பாக 2 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு, உருவத்தை வரையக்கூடாது. இரண்டாவது கட்டளை, உருவத்திற்கு புனிதமளித்து அதுக்கு மதிப்பளித்து வைத்திருக்க கூடாது. இந்த 2 கட்டளைகள் இருக்குல்ல, இந்த 2 கட்டளைகளுமே வாகனத்துல உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால இந்த 2 அம்சங்களும் அதுல ஏற்படுறத பார்க்கிறோம். எப்படி ஏற்படுகிறது? இப்ப பாத்தீங்கன்னா வாகனத்துல ஒட்டப்படக்கூடிய ஸ்டிக்கர்கள் மதிப்பளிக்கப்படக்கூடிய வண்ணமாகத்தான் ஒட்டப்படுகிறது. அது யாராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அல்லது அவருடைய புகைப்படத்தையே ஒட்டுறதா இருக்கட்டும், அல்லது அவருடைய தந்தையுடைய புகைப்படத்தை ஒட்டுறதா இருக்கட்டும், அந்த புகைப்படத்திற்கு மதிப்பளித்து தான் என்ன செய்யறாரு, அவர் அந்த வாகனத்துல அந்த புகைப்படத்தை ஒட்ட சொல்றாரு. அப்ப அந்த புகைப்படத்திற்கு மதிப்பளிக்கப்படாத பார்க்கிறோம். புகைப்படங்கள் சின்ன அளவுல மதிப்பளிக்கப்படாமல் இருந்தா பரவாயில்ல. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற திரை சீலைய வீட்டினுடைய வாசல்ல மாட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அதுல உருவம் இருக்கிறத கண்டிக்கிறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, ஃபகத்தஅதுஹு மிர்ஃபகத்தைன், 2 துண்டாக அதை கிழித்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தலையணையினுடைய உரையாக போட்டுக்கிறாங்க. அந்த உரையை பத்தி வரும்பொழுது ஃபீஹா சூரத்துன், அந்த தலையணையினுடைய உரையில உருவம் இருந்தது அப்படிங்கறத ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. அவ மதிப்பளிக்கப்படுறனா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வாகனத்துல ஒட்டப்படக்கூடிய ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வண்ணமாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படுறத பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இப்ப அந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டுறோம் இல்லையா, எப்படி ஒட்டுறோம், அதை பிரிண்ட் எடுத்து அந்த வண்டிக்கு எந்த ஷேப்ல ஒட்டினா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதை எல்லாம் பார்த்து தான் என்ன செய்யறோம், அதை டிசைன் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம அந்த வாகனத்துல ஓட்டுறோம். இப்ப இதை செய்யக்கூடியவர்கள் அந்த உருவப்படத்தை வரைந்ததனுடைய பாவத்தில் சேர்ந்து விடுகிறார்கள். உருவப்படத்தை வரையக்கூடாது இல்ல, அதை வரைகிறதும் கூடாது, மிஷின்ல ஆபரேட் பண்ணி அதை என்ன செய்யறது,
பிரிண்டாகவும் எடுக்கக்கூடாது. அப்ப இப்படி செய்யக்கூடியவர்கள் அந்த உருவத்தை வரையக்கூடிய பாவத்திலே சேர்ந்து விடுகிறார்கள். நாம வரையிலனாலும் மிஷினை நாம தான் ஆபரேட் பண்றோம். அப்படி ஆபரேட் பண்ணும் பொழுது அதுல உருவம் பொறிக்கப்படுகிறது. மதிப்பளிக்கப்படக்கூடிய வண்ணமாக ஒட்டப்படக்கூடிய உருவம் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறது? வரையப்படுகிறது. அப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த உருவப்படத்தை வரைந்த பாவத்தில் சேர்ந்து விடுகிறோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விற்கிறதுக்கு தடை செஞ்சிருக்கிறாங்க, வியாபாரம் பண்ண கூடாதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்னஹு சமியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஆமல் ஃபத்ஹி, மக்காவுடைய வெற்றியின் பொழுது வஹுவபி மக்கத்த, அவர்கள் மக்காவில் இருக்கிற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ ரசூலஹு ஹர்ரம பைஅல் ஹம்ரி வல் மைத்ததி வல் ஹின்ஸீரி வல் அஸ்னாம். எதையெல்லாம் விற்கிறதுக்கு தடையா ரசூலுல்லாஹ் ஆக்கி இருக்கிறாங்கன்னா மதுவை விற்பனை செய்யக்கூடாது, தாமாக செத்ததை விற்பனை செய்யக்கூடாது, அதே போன்று பன்றி இறைச்சியை விற்பனை செய்யக்கூடாது. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உருவச் சிலைகளை என்ன செய்யக்கூடாது? விற்பனை செய்யக்கூடாதுங்கிறாங்க. அவ விற்பனை செய்யக்கூடாத பொருள்ல உருவச் சிலைகளும் இருக்கிறது. அந்த உருவம்ங்கிறது சிலையா இருந்தாலும் சரிதான், படமாக இருந்தாலும் சரிதான். அதை என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது. இப்ப அந்த வாகனத்துல அந்த புகைப்படத்தை ஒட்டும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அதை அந்த போட்டோவை வாங்கி அதை நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு அதை பிரிண்டாக எடுத்து என்ன செய்யறோம்? அவருக்கு அதை விற்க தான் செய்யறோம். அதுக்கும் சேர்த்து தானே சார்ஜ் பண்றோம். அப்ப உருவ சிலையை, உருவப்படத்தை விற்கக்கூடிய பாவத்தில் சேர்ந்து விடுகிறோம். அப்ப வாகனங்கள்ல என்ன செய்யக்கூடாது? உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற படங்களை வாகனங்கள்ல ஒட்டக்கூடாது அப்படிங்கறத புரிய முடிகிறது. அடுத்ததாக பிரமத கடவுள்களை புகழக்கூடிய முகமாக சில வசனங்களை எழுதி ஒட்ட சொல்றாங்க. ஓம் சக்திங்கிற வாசகத்தையோ அல்லது பராசக்திங்கிற வாசகத்தையோ சிவனின் துணை அப்படிங்கிற வாசகத்தையோ எழுதி ஒட்ட சொல்றாங்க. இது கூடுமா அப்படின்னா இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள். இஸ்லாத்தினுடைய ஸ்லோகமே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஆணித்தரமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அப்ப இந்த இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டிற்கு, தௌஹீதிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை பொறித்து அதை வடிவமைத்து அதை வாகனங்கள்ல ஒட்டக்கூடாது. அதை என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஷிர்க பத்தி சொல்லும் பொழுது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இது போன்ற வாசகங்களை என்ன செய்யக்கூடாது? வண்டியில ஸ்டிக்கராக ஒட்டக்கூடாது. இதை தாண்டி ஒருத்தர் அவருடைய பேரை ஒட்ட சொல்றாரு, அல்லது ஏதோ ஒரு நம்பரை ஒட்ட சொல்றாரு, அல்லது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அரபி துவாக்களை, அரபி வாசகங்களை ஒட்ட சொல்றாங்கன்னா இது பிரச்சனை இல்லை. உருவப்படங்களை ஒட்டுவதோ பிற மத கடவுள்களை புகழ்ந்து பேசக்கூடிய வசனங்களை ஒட்டுவதோ அது மார்க்க அடிப்படையிலே கூடாது என்பதை இந்த கேள்விக்கான விளக்கமாக, விடையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்